மனசு தடுமாறும் அது நினைச்சா நிறமாறும். மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே போகும். மாடு ரெண்டு பாத ரெண்டா இருக்கட்டும், ஆனா நான் பெத்த ரெண்டு எருமை எங்க போச்சுன்னு தெரியலையே. இவளை நம்பி வேலைக்கு ஆகாது, நானே துணியை காய போட வேண்டியதான். பொட்ட பிள்ளை பெத்தா எல்லா வேலையும் பார்த்து தரும்னு சொன்னாங்க. எங்க நான் தான் எல்லா வேலையும் தனியா பார்க்க வேண்டியது இருக்கு. கடவுள் இப்படி என்ன தன்னந்தனியா புலம்ப விட்டுட்டானே. பரட்டு இந்த எருமைங்க, ஒரு துணியை காய போடல, எல்லா துணியும் நான் தான் காயப்பட வேண்டியது இருக்கு. அம்மா அம்மா ஏண்டி எங்கடி போய் தொலைஞ்ச? துணியை துவைக்க சொல்லும் போது தூங்கிட்ட. சரி துவைச்ச துணியை காய போடுவேன்னு பார்த்தா ஆளையும் தேலையும் காணும். அம்மா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேனே, காசு கொடுங்கம்மா. நீ படிச்சதும் போதும் கிழிச்சதும் போதும், அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ என்ன படிக்க போற இனிமேல்? இப்படி சொன்னா எப்படிமா? எக்ஸாம் தானமா எழுத போறேன். நான் என்ன ஸ்கூல்ல போய் படிக்க போறேனா இல்ல காலேஜ்ல போய் படிக்க போறேனா? கோச்சிங் சென்டர் தான் போகலன்னு சொல்லிட்டேனேம்மா, வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன். இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் இஷ்டம் போலலாம் உன்னை இனிமேல் படிக்க விட முடியாது. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை மாப்பிள்ளை சம்பாதிச்சா உன் புருஷ வீட்டுல போய் நீ இனிமேல் படிச்சுக்கோ. நீங்களே இப்படி சொன்னா நான் யார்கிட்டமா போய் சொல்லுவேன்? ஒழுங்கா அந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ண போறேன், இந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ண போறேன்னு அலையாம வீட்டுல இரு. இல்ல அண்டங்க மாதிரி ஆயிடுவ அடிக்கிற வெயிலுக்கு. போங்க போங்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சொல்லு உங்க அப்பா தான் உன்னை வெளியில எங்கேயும் அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன இது, எக்ஸாமுக்கு படிச்சு எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலான்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி வீட்டோட முடக்கிடுவாங்க போல தெரியுது. என்ன இது புது பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருக்கா? ஏன் நெட்டவெளி இல்லம்மா, அவ போனா போட்ட நீலாம்பரி, நீ இங்க வா. நெட்டவெளி கண்ணை கசக்காதம்மா. என்னாச்சுக்கா? புது பொண்ணு இவ இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க வேற மூஞ்ச விட விடன்னு வச்சிருக்கீங்க, எதுவும் பிரச்சனையாக்கா? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, ஒரு நிமிஷம் இரு வரேன். ஷூ ஷூ ஷூ, இந்த காக்கா வேற காக்கா வீட்டை சுத்தி வருதுடி காலையில இருந்து. என்னதான் துரத்தி விட்டாலும் போகவே மாட்டேங்குதுடி. என்ன ஏதுன்னு தெரியல. அதான் கல்யாணம் கூடி வந்துருச்சுல்லக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாராச்சும் வருவாங்களா இருக்கும். உறவினர் வீட்டுக்கு வந்தா காக்கா வீட்டை சுத்தி வரும்னு சொல்லுவாங்கக்கா. ஓ அப்படியாட்டி, அதான் சுத்தி சுத்தி வருதா இது? எங்க அம்மாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு அதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்லடி. சரிக்கா சமையல்லாம் ஆச்சா? ஆட போடி, நேத்து பொண்ணு பார்க்க வர்றாங்க, தரகர்கிட்ட பேசுறது, சொந்தக்காரங்க கிட்ட சொல்றதுன்னு அப்படி பிஸியா இருந்துச்சு. நிறைய டயர்டாகவும் ஆயிடுச்சுடி. அதான் இன்னைக்கு காலையில எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு பத்துக்க. நல்லா தூங்கிட்டேன்டி. அவராது எழுப்பி விடுவாருன்னு பார்த்தா எழுப்பு முன்னாடி அவர் பாட்டில் ஆஃபீஸ் போயிட்டாரு. பார்த்தா கிச்சன்ல போய் பார்த்தா கடையில இருந்து இட்லி வாங்கியாந்து வச்சிருக்காருடி. லஞ்ச் வேற பேக் பண்ணி கொடுக்கல. என்னை எழுப்பி இருக்கலாமேன்னு கால் பண்ணி கேட்டதுக்கு பரவாயில்ல, ஆஃபீஸ் பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், மதியத்துக்கு மட்டும் நீ ஏதாவது சமைச்சிக்கன்னு சொல்லிட்டாருடி. பரவாயில்லக்கா, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் என்ன. ஏன்டி இப்ப என்னாச்சு? உன் புருஷனுக்கு என்ன குறை சொல்லு. என் கதை பெருங்கதை, அதை சொல்லி என்ன போதுக்கா? ஏன்டி உடனே மூஞ்சி தொங்க விட்டுட்ட? என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. என்னத்தக்கா சொல்லுவீங்க வேதனைய? நீங்க கல்யாண வீடு, உங்களுக்கு அதுக்கு மேல வேலை இருக்கும். உங்ககிட்ட சொல்லவும் மனசு தயக்கமா தான் இருக்கு. இங்க பாரு, கல்யாணம் முடிக்கிற வயசுல பொண்ணு இருந்தா கல்யாணம் ஆகத்தான் செய்யும். அதுக்காக அக்கம் பக்கத்துக்காரங்க வேண்டான்னு ஆயிரும். உன் கதையை கேட்காம நான் என்னடி எப்படி பண்ண போறேன் சொல்லிட்டி. நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வேதனை அப்படி இருக்கேக்கா, அதனால அழ வேண்டியதா ஆயிடுச்சுக்கா. என்னாச்சு இப்ப அழுகுற அளவுக்கு? அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. நம்ம அப்படியா பழகிருக்கோம்? வேற ஒண்ணும் இல்ல அன்னைக்கேக்கா, என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஒழுங்கா உழைக்கிறதும் இல்லக்கா, உழைக்கிற காசை வீட்டுல கொடுக்கறதும் இல்ல. அவசரத்துக்கு வேணுமேனே சொந்தக்காரங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன்க்கா. நான் பீடி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட கொடுக்க முடிஞ்ச அளவு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டேன்க்கா. இன்னொரு 500 ரூபாய் எப்படியாவது கொடுங்க, இன்னைக்குதான் கடைசி நாள் கொடுத்துடலான்னு சொன்னேங்க. என் வீட்டுக்காரரு தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாருக்கா. அது சரி, உன் புருஷன் எங்க வேலைக்கு போறான்? வேலைக்கு போனாதானே கொடுப்பான். அவனே பாதி நாள் குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்தி தலையிறான். அவன்கிட்ட ஏது 500 ரூபாய்? அதான் மேல தெருவுல எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்களே, அந்த அக்கா கூட சண்டை போடுவாங்களே, அவங்க கிட்டதாங்க ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன்க்கா. கை மாத்தா யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி வட்டிக்குனாலும் தாங்கன்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன்க்கா. 500 ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னும் 500 ரூபாய்க்கு கொஞ்சம் வட்டி போட்டு சேர்த்து கொடுக்கணும்க்கா.
என் புருஷன் ஒழுங்கா வேலைக்கும் போகல. எனக்கும் ஒரு வாரமா காய்ச்சல்க்கா, நானும் எந்திக்க முடியல. நேற்று தானே உங்க வீட்டுக்கு எந்திரிச்சு வந்தேன். அதான்க்கா காசு கொடுக்க முடியல. அந்த அக்கா இன்னைக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் அதிகமா பேசிட்டாங்கக்கா. அதான் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. உங்ககிட்ட சித்த பேசிட்டு போலான்ட்டு வந்தேன்க்கா. என்னடி சொல்ற? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதுக்கு பிடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறதாக்கும். இந்த சண்டை போடுறவன் இப்படிதாண்டி திமிர் பிடிச்சதனமா பேசிட்டு இருப்பா. நீ ஏண்டி அவகிட்ட எல்லாம் போய் வாங்கின? நான் எங்கக்கா வாங்கினேன்? என் வீட்டுக்காரர் எனக்கு 1000 ரூபாய் தந்தாரு. சரி வேலை பார்த்து தான் மனசு சேர்த்து வச்சாருன்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது அந்த அக்கா கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரு. எங்க சண்டை போடுறவங்கிட்ட வேணா வட்டி கொடுக்கணுமேன்னு சொன்னேன். வட்டியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாருக்கா. எனக்கு அன்னைக்கு வேற வழி தெரியலக்கா, அதனால நானும் வாங்கிட்டேன். இப்போ வட்டி காசு மட்டும் கையில இருக்கு. அந்த 500 ரூபாய் முதல்ல இல்லையக்கா, அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன். என்ன அன்னைக்கு மாமியாராக போற? வீட்டுல புது பொண்ணு, கல்யாண வீடு சும்மா கலகலன்னு இருக்குன்னு பார்த்தா மூஞ்ச வெறப்பா வச்சிருக்கேன். இங்க ஒருத்தி சோகமா இருக்கா, என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருந்தேன். அவங்க விளையாட்டுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. வாங்க நயன்தாராக்கா, வாங்க வாங்க. உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன். அன்னைக்கு கோயில்ல பேசின நேரத்தை பாத்தீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது சரி, புது பொண்ணு இங்க? அவ கிடக்குற எருமை, நீங்க முதல்ல உட்காருங்கக்கா. புது பொண்ணு திட்டக்கூடாது டி. பின் என்னக்கா, திட்டாம என்ன பண்றதான்? கூட மாட காலையில எந்திச்சு ஒத்தாசி பண்ணிட்டேன்னா துவைக்கிறதுக்கு எழுப்புற எந்திக்கவே இல்லக்கா. சரி துணியாவது காயப்பட வருவாளான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறா. ஏக்கா, நான் வரும்போது துணி காயப்பட இல்லைன்னுக்கா பிள்ளை திட்டிட்டு இருந்தீங்க. கல்யாணம் ஆக போற பிள்ளை இப்படி திட்டலாமாக்கா? அட போடி, அதுக்கெல்லாம் ஒன்றும் திட்டல. துணி காய போடலன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில விட்டுட்டேன். அவ எக்ஸாமுக்கு ஏதோ அப்ளை பண்ணணுமாட்டி, அதுக்கு போனோம் நிக்கிறா பாத்துக்க. ஓ அப்படியேடி, அதுக்கு ஏண்டி திட்டுற பிள்ளைய போட்டு நாசுக்க சொல்ல வேண்டியதுதானே? ஆமாக்கா, அவ வாட்டில பரிச்சை எழுதுனா எழுதுறா. இப்ப உங்களுக்கு என்ன? என்னடி உனக்கு என்னவா? இப்ப கல்யாணம் தான் பேசி முடிச்சாச்சுல, வீட்டுல உட்காந்து ஒரு சமைக்க கத்துக்கணும். வீட்டு வேலைகளெல்லாம் கத்துக்கிட வேண்டாமா? பின்ன போற இடத்துல மாமியார் ஏன் கடவாயில இடிப்பா, அவ கடவாயில இடிப்பா. அப்புறம் இவ போன் பண்ணி என்கிட்ட தானே அழுவா. அதுவும் சரிதான்டி, பின்ன பிள்ளைய வளர்த்திருக்கா பிள்ளை உங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஒன்னதான் குறை சொல்லுவாடி. ஷூ ஷூ, இந்த காக்கா போறதே இல்ல, இங்கேயே தான் நிக்குது. வாடி சிமிட்டி சித்ரா, உன்னையத்தான் காணுமே நினைச்சேன், வந்துட்டியா? பின்ன என்னக்கா, ஆளாளுக்கு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் இல்லாம முடியுமா? அதான் எங்க ஆளை காணுமே நினைச்சேன். கூட்டம் கூடிடக்கூடாதே, உனக்கு மூக்கு வேர்த்திருமே உடனே. அது கெடுக்கா, உங்க வீட்டுக்கு காலையில ஒரு கார் வந்துச்சு யாருக்கா? அது வேற யாரும் இல்லடி, எங்க தூரத்து சொந்தம். பத்திரிக்கை கொண்டு வந்திருந்தாங்கடி. ஓ அப்படியாக்கா, என்ன? அடுத்த மாசம் கல்யாணம்டி, அதுக்கு இப்பவே பத்திரிக்கை கொடுத்துருக்காங்கடி. ஆமா ஆமா, அடுத்த மாசத்துல நிறைய முகூர்த்த நாள் இருக்கா. அந்த கல்யாண பத்திரிக்கையை பார்த்தோன்னே தாண்டி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, சின்ன பொண்ணுக்கு, அதான் நம்ம நெட்டவெளிக்கு எப்ப கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க? ஏதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து செய்தி சொன்னாங்களா? இல்லக்கா, நேத்து பேசிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் எந்த விவரமும் அவங்க சொல்லல. இனிமேல் தான் நல்ல நாள் எப்படின்னு போன் பண்ணி கேட்கணும்க்கா. ஏக்கா ஏக்கா, முகூர்த்த நாள் லீவு நாளா பார்த்து வைங்கக்கா, அப்பதான் எல்லாரும் நிக்க முடியும். ஆமாக்கா, நல்ல லீவு நாளா பார்த்து வைங்க. நாம என்ன பையனைய பத்து வச்சிருக்கோம்? நாம சொல்ற நாள் கல்யாணம் வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தானே வைக்க முடியும். ஏக்கா, எப்படி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்கல்ல, அப்பம்போது நீங்க பார்த்து சொல்லுங்கக்கா. சரி, எதுக்கு இப்படி நின்னுட்டே இருக்க? ஒரு இடத்துல உட்காரேண்டி. ஆமா, என்ன இங்க உட்கார சொல்லிட்டு நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்கடி போறேன், வீட்டுக்குள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இரு வரேன். அடியே, அடுத்த மாசம் முகூர்த்தத்துக்கு உனக்கு எதுவும் பத்திரிக்கை வந்திருக்காடி? இப்போதைக்கு எந்த பத்திரிக்கையும் வரல, அதான் இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஃபங்க்ஷன் பக்கத்துல வரும்போதுதான் தெரியும், வதவதேன்னு வந்துடும். சில நேரம் நல்ல முகூர்த்தத்துக்கு 10 பத்திரிக்கை கூட வருதுக்கா. அடுத்த மாசம் முகூர்த்த மாசமா? ஐயோ, நிறைய கல்யாண வீடு இருக்குமே, எல்லா வீட்டுக்கும் மொய் எழுதணுமே. இந்த உழைச்சி தின்னாத புருஷனை வச்சுக்கிட்டு எப்படிதான் நான் உழைக்க போறேன்னே தெரியல. எப்படியாவது இன்னையில இருந்து ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போனாதான் எல்லா வீடுகளுக்கும் மொய்யாவது எழுதி சேர்க்க முடியும். ஏண்டி, குற்றாலம் அந்த மாதிரி எங்கேயாவது டூர் போயிட்டு வருவோம் மாடி? அதுவும் சரிதான்க்கா, இப்ப குற்றாலத்துல குளிக்க விடுறாங்களா? ஏண்டி, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து பக்கத்து தெருவில் குற்றாலத்துக்கு டூர் போயிருக்காங்களாம். நம்ம தெருவுலயே நாம போக மாட்டி? அதே வந்துக்கா, அவளே உழைக்காத புருஷனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இதுல அவ டூர் வேற வராளக்கும். எனக்கும் டூர் வரணும்னு ஆசைதான். போலாம் போலாம், எல்லாரும் கண்டிப்பா டூர் போலாம். ஆனா எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குது. இந்த சமயத்துல எப்படி
போறதே? ஒன்று பண்ணுங்கக்கா, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போகலாமா? ஆட போங்கக்கா. அதுக்கப்புறம் தான் நீங்க சமந்தாரி ஆயிடுவீங்க, பெரிய ஆளாயிடுவீங்க, மக வீட்டுக்கு வருவா, மறு வீடு அழைக்கிறதுன்னு பிஸியா இருப்பீங்களே. நாங்க மட்டும் போயிட்டு வந்துருட்டுமா? அதெல்லாம் முடியாது. நான் இல்லாமலாம் நீங்க டூர் போனீங்கன்னா நல்லாவே இருக்காது. அது என்னப்போ உண்மைதாண்டி என்ன கிளி, நீ இல்லாம போனா நல்லா இருக்காது. நீ எப்ப ஓகே சொல்றியோ அப்பவே போவோம். எப்பாடா ஒரு வழியா இந்த டூர் தொல்லையில இருந்து தப்பிச்சாச்சு. இல்ல அதுக்கும் நிறைய காசு சேர்க்க வேண்டியது இருக்கும். இந்தடி இதுல 500 ரூபாய் இருக்கு. இத முதல்ல கொண்டு போ. அந்த பக்கத்து தெரு வட்டிக்கு கொடுறாள்ல, அதான் அந்த சந்தா பிரிக்க விட்டு 500 ரூபாய் வாங்கினேன் நீடி, அவகிட்ட கொண்டு கொடுத்துரு. ஐயோ அக்கா, வேணாம்க்கா, வேணாம். உங்க வீட்டுல வேற கல்யாண வீடு வருது. உங்களுக்கு ஏன் செலவு தலைக்கு மேல இருக்கும்? எனக்கு ஏன்க்கா காசு தரீங்க? அக்கா, அந்த சந்தா பிரிக்க அக்காட்ட நான் எப்படின்னு ஒரு வாரம் தவணை கேட்டுக்கிறேன்க்கா. நீ இன்னொரு வாரம் தவணை கேட்டேன்னா அவ தரமாட்டேன்னு சொல்லுவா. எவ்வளவு நாள் எடுத்துக்கேன்பா. வாரம் அதுக்குள்ள வட்டியை கேட்பாடி. ஏன் என்னாச்சுடி? அவ அநியாய வட்டிக்குள்ள விடுறா. 6 பைசா 7 பைசா வட்டியாச்சு. அந்த சந்தா பிரிக்க விட்டே போய் காசு வாங்கின நீ. அது வந்துக்கா, அவசரத்துக்கு காசு இல்லைன்னு என் புருஷன்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். உடனே அந்த மனுஷன் உழைச்சி தருவாருன்னு பார்த்தா கடன் வாங்கி கொண்டாந்து தந்துட்டா இருக்கா. எனக்கும் அந்நேரம் காசு தேவைப்பட்டதுனால சரின்னு வாங்கிக்கிட்டேன். இப்போ அந்த அக்கா கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. அதான் மனசு சங்கடமா இருக்குன்னு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என்ன புதுசுல காசு எடுத்து வந்து நீட்டுறாங்க. இவ கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கும் போது எனக்கு மனசு தாங்கல. ஏண்டி காசு வேணும்னு எங்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? நாங்க இருக்கிறத ஆளு கொஞ்சமா தந்திருப்போம்ல. அது வந்துக்கா, என் புருஷன் வேலை பார்த்து கையில வச்சிருப்பாருன்னு நினைச்சு கேட்டேன். மனுஷன் இப்படி கடன் வாங்கி தருவாருன்னு நான் கனவாக்கா கண்டேன். சரி, இப்ப என்ன அதுக்கு? அதான் அன்னைக்கு ரேட்டு காசு கொடுக்குறாங்கல்ல, வாங்கி கொண்டே அவகிட்ட கொடுத்துரு. இனி யாருக்கிட்டையும் கடன் வாங்காதடி, எங்ககிட்டே கேளு. நாங்க என்ன வட்டிக்கா தரப்போறோம்? முதல்ல புடிடி, கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. உன்னால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். அன்னைக்கிலேக்கா, நீங்க காசு தருவீங்கிறதுக்காக வரலக்கா, என் மன கஷ்டத்தை சொல்றதுக்காக தான்க்கா வந்தேன். உங்க 3 பேரை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்னடி இப்படி பேசுற? எங்க 3 பேருக்குமே ஒன்ன விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. சரியா சொன்னீங்க நயன்தாராக்கா. அடியே, நாமெல்லாம் மத்தவங்க மாதிரி அடி பழகி இருக்கோம். சரி சரி, மனசு எதுவும் சங்கடப்பட்டுக்காத. காசை கொடுத்துட்டு முதல்ல திருப்தியாயிரு, சரியா? இதை கடன் நினைக்காத. உன் அக்கா தந்தைன்னு நினைச்சுக்க. எப்பவும் காசு வேணும் என்கிட்ட தானே கேளுன்னு சொல்லியிருக்கேனே. உன் புருஷன் ஒரு மனுஷன்னு அவன்கிட்ட போய் கேட்டியாக்கும். அவனே ஒரு உடச்சி தின்னாத வேலைக்கு கட்டி வச்சுட்டா அவங்க அம்மா. எப்படித்தான் குறை காலம் கழிக்க போறேன்னு தெரியலடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. புருஷன் சரியில்லைன்னு அவ குறை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாம் சரியா அமைஞ்சிடாது. சிலருக்கு குடும்பத்துல மாமியார் சரி இருக்க மாட்டாங்க, சிலருக்கு மாமனார் பிரச்சனை, சிலருக்கு சொந்தக்காரங்க பிரச்சனை, சிலருக்கு என்ன மாதிரி புருஷன் பிரச்சனை, சிலருக்கு பிறந்த வீடு பிரச்சனை, சிலருக்கு புகுந்த வீடு பிரச்சனை, சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, சிலருக்கு நண்பர்களே இல்லைன்ற பிரச்சனை. ஆனா நான் இப்ப எதுக்கு சிரிச்சேன் தெரியுமா? அதான் தெரியலடி எதுக்கு சிரிச்ச. கடவுள் எப்பவுமே நமக்கு துணையா இருக்கிறதுக்காக யாரையாவது அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் எனக்கு இப்படி ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்களா கிடைச்சிருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன் விளங்காத புருஷனை நினைச்சு அழுகிறத விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படலாமே நினைச்சு சிரிச்சேன். சரி சரி, சீக்கிரம் முதல்ல காசை கொடுத்துட்டு வாடி. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம், வெறுங்கையோட அனுப்பிடலான்னு பார்க்காதீங்க. இனிமேல் டெய்லி காஃபி போட்டு கொடுக்கணும், சரியா? அதையும் சொல்லிட்டேன், இது என் வீட்டு கல்யாணம் கிடையாது, நம்ம வீட்டு கல்யாணம். எல்லாரும் சேர்ந்துதான் பார்க்கணும். அதனால காஃபியை நீங்களே போட்டு குடிச்சுக்கலாம். பரவாயில்ல அன்னைக்குலேக்கா, பால் மட்டும் வாங்கி வச்சா போதும். உங்களுக்கு சேர்த்து நாங்களே காஃபி போட்டு தந்துடுறோம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு 5 பேர் நீ மட்டும் இப்ப சொல்றோம். ஓவியா, ரேகா, செல்வம், தமிழ் செல்வம், நூர்ஜகான், ராஜபிரியா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண வேணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா எந்த மாதிரி நம்ம ஸ்டோரி கொண்டு போகலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாம் நன்மைக்கே ஃப்ரெண்ட்ஸ்.